ரீசெண்டா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அமீர் கான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதுல அமீர் கான் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் கூலி படத்தோட கதையை கேட்காம ரொம்பவே பிளைண்டா இந்த படத்துல நடிச்சிட்டேன், இந்த படத்துல நடிச்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அமீர் கான் சொன்னதா பயங்கரமா சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. சோ இந்த விஷயத்துக்காக அமீர் கானோட டீம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க அதுல தெளிவா நிறைய விஷயத்த கிளியர் பண்ணிருக்காங்க. அமீர் கான் கூலி சம்பந்தமா எந்த ஒரு இன்டர்வியூவும் இப்ப வரைக்கும் கொடுக்கவே இல்ல. இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததா சோஷியல் மீடியால போயிட்டு இருக்க ஒரு விஷயம் ஃபேக்கான விஷயம். அண்ட் கூலி படத்துல அவர் நடிச்சத பத்தி எங்கேயுமே அவர் பேசவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கான் எந்த வேலை செஞ்சாலுமே அதுல அவருக்கு நிறைய மரியாதை இருக்கும். அவர் செய்யற வேலையை அவர் ரொம்பவே மதிப்பாரு. அதே மாதிரி அவர் செஞ்ச வேலையை அவ்வளோ ஈஸியா அவ்வளோ லைட்டா கேவலமா பேசிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப வரைக்கும் அமீர் கான் கூலி படத்தை பார்க்கவே இல்ல. லோகேஷும் அமீர் கானும் சேர்ந்து தான் இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னும் அமையல. அதனால அமீர் கான் இன்னும் கூலி படத்தை பார்க்கவே இல்ல அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை அவங்களும் சொல்லிருக்காங்க. கூலி படத்துல ஒர்க் பண்ணவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அவங்களோட சக்சஸ் அப்படின்ற விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இந்த மாதிரி ஃபேக்கான இன்டர்வியூஸ் அண்ட் ஃபால்ஸ் நியூஸை யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி டீம் ஏகேபி சைட்ல இருந்து ஒரு கிளியரான கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நாள் அமீர் கான் லோகேஷ் கூட ஒர்க் பண்ணது தப்பா போயிடுச்சு, அது ஆச்சு இது ஆச்சுன்னு நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. எந்த ஒரு கலைஞனுமே தான் பண்ண வேலையை ரொம்பவே குறைவா மதிப்பிட்டு பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷனை செம்மையா கொடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.